அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சின்ன வயசுலேருந்தே, குறிப்பாக சண்டே கிளாஸ் படிக்கிற காலத்திலேருந்தே அநேக காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. கோலியாத்தை ஜெயிச்சது யாரு? தாவீது. உடனே நம்ம சொல்லிடுவோம். இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தது யாரு? யூதாஸ் காரியோத். சீக்கிரமா நம்ம இடத்துல இருந்து பதில் வந்துடும். பரிசுத்த வேதாகமத்துல எத்தன் யாரு, திருடன் யாரு? இந்த கேள்விக்கும் வெகு சீக்கிரமா யாக்கோபுன்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க. ஏனென்று கேட்டால், நான் சொன்னபடியே அந்த சண்டே கிளாஸ் காலத்திலிருந்து எத்தன் என்றால், திருடன் என்றால் அது யாக்கோபு என்று கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கும் சரி, அநேகர் தங்களுடைய பாடல்கள்லையும் பிரசங்கங்கள்லையும் எத்தன் என்கிற யாக்கோபாக இருந்த என்னை தேவன் சுத்தனாக்கினார், சுத்தமாக்கினார் என்றெல்லாம் பாடுவதுண்டு, பிரசங்கம் செய்வதுண்டு. ஆனால் உண்மையாகவே யாக்கோபு என்கிற பெயர் எத்தனை தான் குறிக்கிறதா? திருடனைத்தான் குறிக்கிறதா? ஏமாற்றுக்காரனைத்தான் குறிக்கிறதா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது, அந்த குழந்தை பிறக்கும்போது என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் பெயரிட்டாங்க. நீங்க யாபேஸ் என்கிற ஒரு பெயரை எடுத்து பார்த்தீங்கன்னா, என் தாய் என்னை துக்கத்திலே பெற்றாள் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ்னா என்ன அர்த்தம்? துக்கம் என்று அர்த்தம் அப்படின்னு நமக்கு தெரியும். மோசையை தண்ணீரிலிருந்து எடுத்தபடியால் மோசே என்று பெயர் வைத்தார்கள். மோசே என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அதே போலத்தான் யாக்கோபு பிறக்கும்போது இருந்த சூழ்நிலையின் அடிப்படையில் யாக்கோபுக்கு யாக்கோபு என்று பெயர் வைத்திருக்கிறாங்க. அந்த எபிரேய பெயருக்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அநேகர் அந்த பெயரினுடைய ஒரு அர்த்தமாகிய, ஆனால் அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த பல்வேறு அர்த்தங்கள்ல ஒரு அர்த்தமாகிய எத்தன், ஏமாற்றுக்காரன், திருடன், இப்படிப்பட்ட பொருள்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பரிசுத்த வேதாகமத்தின்படி மாபெரும் தவறு. அப்படின்னா யாக்கோபு என்கிற அந்த எபிரேய பெயரினுடைய உண்மையான அர்த்தம் என்ன? இந்த யாக்கோபு பெற்ற மிக சிறப்பான பெயர்கள் என்ன? அதை பார்க்கிறதுக்கு முன்னால இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஈசாக்குடைய அப்பா ஆபிரகாமை நாம் இதுவரைக்கும் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ஆபிரகாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாராவது அவரை ஆபிராம் என்று அழைக்கிறாங்களா? ஆபிராம் என்பது அவருடைய தகப்பன் வைத்த பெயர். ஆபிரகாம் என்பது தேவன் அவருக்கு கொடுத்த பெயர். அப்ப தேவன் அவருக்கு கொடுத்த ஆபிரகாம் என்கிற பெயரை தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப யாக்கோபுக்கு மனிதர்கள் வைத்த பெயரை தாண்டி தேவன் வைத்த அழகான பெயர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. அவைகள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த யாக்கோபு என்கிற பெயரினுடைய முதலாவது அர்த்தம் என்ன தெரியுமா? குதிகாலை பிடிப்பவன் அல்லது மாற்றுபவன் என்று அர்த்தம். இந்த யாக்கோபு என்கிற பெயர் எபிரேய வேர் சொல்லான அகெப் என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது. இந்த அகெப் என்கிற வார்த்தைக்கு குதிகால் என்று அர்த்தம். ரெபேக்காளுக்கு பிரசவம் பார்க்கப்படும் போது ஏசா முந்தி பிறக்கிறார். யாக்கோபு ஏசாவினுடைய குதிகாலை பிடித்தபடியே பிறக்கிறார். இந்த சூழ்நிலையின் அடிப்படையில் தான் குதிகாலை பிடித்து வந்தவன் என்கிற அர்த்தத்தின்படி யாக்கோவ் என்கிற அந்த எபிரேய பெயரை இடுறாங்க. அப்ப அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, குதிகாலை பிடித்து வந்தவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒவ்வொரு எபிரேய வார்த்தைக்கும் பல்வேறு விதமான அர்த்தங்கள் உண்டு இல்லையா? அதே போல இந்த யாக்கோபு என்கிற பெயரினுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? இடத்தை பிடித்து கொள்ளுபவன், வஞ்சகன் அப்படிங்கிற அர்த்தம். இதற்குள்ளதான் அந்த எத்தன், ஏமாற்றுக்காரன், தந்திரக்காரன் அப்படிங்கிற அர்த்தமெல்லாம் வந்து உட்காருது. இன்னொரு எபிரேய வேர்ச்சொல் ஒன்று உண்டு. அது அகெவ் என்பது. அதற்கு ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாக்கோபு என்கிற ஒரு எபிரேய பெயருக்கு இரண்டு வேர்ச்சொல்கள் உண்டு. ஒரு வேர்ச்சொல் குதிங்காலை பிடித்தவன் என்று அர்த்தத்தை கொடுக்கிறது. இன்னொரு வேர்ச்சொல் ஏமாற்றுக்காரன் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனா உண்மையாகவே சூழ்நிலையின் அடிப்படையில் யாக்கோபுக்கு எப்படி பெயர் வைக்கப்பட்டது? குதிகாலை பிடித்து வந்தவன் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் அந்த இரண்டாவது அர்த்தமாகிய எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படிங்கிற பெயரை யார் பயன்படுத்துறாங்க தெரியுமா? ஆதியாகமம் 27:36 அப்பொழுது அவன், ஏசா சொல்றாரு, அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா அப்படிங்கிறார். என்ன காரணம்? இவருடைய மனசுல அந்த இரண்டாவது பெயர் சொல்லினுடைய அர்த்தம் தான் இருக்கிறது. அவன் எத்தன், ஏமாற்றுக்காரன் அப்படின்ட்டு. இத்தோடு இரண்டு தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். இரண்டு விஷயங்களை ஏசா குறிப்பிடுறாரு. ஒன்னு, என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான். இதற்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சேஷ்ட புத்திர பாகத்தை சும்மா இலவசமாக இவர் வாங்கிக் கொள்ளல, கூளை கொடுத்துதான் அதை பெற்றுக்கொண்டார். இது பண்ட மாற்று முறை. அந்த காலத்துல இருந்த ஒரு வியாபாரம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது. அதே சமயத்துல சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? தேவன் அதற்குள்ளே மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மேசியாவை இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு மாபெரும் திட்டம் அது. இதையெல்லாம் தன்னுடைய மனசுல வைக்காம ஒரு பாத்திர கூழுக்காக இதனை விற்று போட்ட ஏசா
தன்னுடைய பொறுப்பின்மையை பற்றி யோசிக்காம அவன் என்னை ஏமாற்றி விட்டான், அவன் எத்தனாய் இருக்கிறான், அவன் தந்திரமா ஏமாற்றி விட்டான் அப்படின்னு சொல்லுகிறதுல எவ்வளவு தவறான சிந்தனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்துல சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போடுவது பாபிலோனியருடைய காலத்திலிருந்து வழக்கத்தில் இருக்கிற ஒண்ணு. யூதர்களுடைய மரபு செய்திகள்ல 2 ஆடுகளுக்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட வேறொரு மனிதனை பற்றியும் குறிப்பு இருக்கிறது. ஏசா குறிப்பிட்ட இன்னொரு விஷயம், இதோ என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் திருடிக் கொண்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை பண்டமாற்று முறையிலே பெற்றுக்கொண்ட யாக்கோபு ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்துக்கு முழு சுதந்திரவாளியா இருக்கிறார். ஆனால் இந்த ஏசாவினுடைய சரீர பலன் அதிகம் என்பதனால இந்த கூடாரவாசியும் குணசாலியுமா இருக்கிற யாக்கோபு பயந்து போய் தந்திரமாய் வந்து வாங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அந்த யாக்கோபு என்கிற பெயருக்கு யாரும் அறியாத 3வது அர்த்தமும் இருக்கிறது. அது பாதுகாப்பார் அல்லது தேவன் பாதுகாப்பார் என்பது. இந்த அர்த்தத்தையும் சில விளக்கங்கள் கொடுக்கின்றன. இப்பொழுது பார்த்த இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த மிகச்சிறப்பான பெயர்கள் இருக்கின்றன. அவைகள் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 32:28 வாசித்து பாருங்க. தேவன் யாக்கோபுக்கு இஸ்ராயேல் என்கிற ஒரு புதிய நாமத்தை கொடுத்தார். இந்த பெயருக்கு தேவனோடு போராடியவன் அல்லது தேவனிடத்திலே வெற்றி பெற்றவன் என்கிற அழகான அர்த்தம் உண்டு. இஸ்ரா என்றால் போராட்டம், ஏல் என்றால் தேவன். இரண்டாவதாக யாத்திராகமம் 3:15 வாசிக்கிறோம், தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று சொன்னார். எது அவருடைய நாமம், எது அவருடைய பேர் பிரஸ்தாபம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்பது. அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? யாக்கோபை தன்னுடைய பெயராக எடுத்துக்கொண்டார். எப்படி ஆபிரகாமை ஈசாக்கை தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டாரோ அதே போல யாக்கோபையும் தன்னுடைய பெயராக வைத்துக் கொண்டார். நம்முடைய தேவன் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறார். அப்ப யாக்கோபுக்கு இஸ்ரேல் என்கிற தேவன் கொடுத்த பெயரும் உண்டு, முற்பிதா என்கிற பெயரும் உண்டு. மூன்றாவதாக எபிரேயர் 11:21 வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த இடத்துல வேதம் யாக்கோபுக்கு கொடுக்கிற முக்கியமான பெயர் என்ன தெரியுமா? விசுவாசி என்கிற பெயர். அப்ப தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த இன்னொரு முக்கியமான பெயர் விசுவாசி என்பது. நான்காவதாக, இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிற அத்தனை தேசங்களிலும் தவிர்க்க முடியாத ஒரு தேசம் இஸ்ரேல் என்கிற தேசம். இந்த இஸ்ரேல் என்கிற தேசம் யாருடைய பெயரை தனக்கு வைத்திருக்கிறது தெரியுமா? இந்த யாக்கோபுடைய பெயரை தான். இந்த யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த பெயரை தான். பரிசுத்த வேதாகமத்தில் யாக்கோபு என்கிற பெயர் எவ்வளவு முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 385 முறைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனா இஸ்ரேல் என்கிற பெயர் எவ்வளவு முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியுமா? 2300 முறைக்கு மேல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. காரணம், தேவன் யாக்கோபு என்கிற அந்த பெயரை காட்டிலும் இஸ்ரேல் என்கிற இந்த பெயரை மிகவும் நேசிக்கிறார். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் விரும்பின பெயர்களைத்தான சூட்டுவாங்க. அப்படி தேவன் தாம் விரும்பின இஸ்ரேல் என்கிற பெயரை இந்த யாக்கோபுக்கு சூட்டி மகிழ்ந்தார். நீங்களும் நானுமோ இன்னும் யாக்கோபு என்று, எத்தன் என்று, தந்திரக்காரன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நீ பிரசங்கம் செய்தாலும் சரி, பாடல் பாடினாலும் சரி, வியாக்கியானம் செய்தாலும் சரி, யாக்கோபை குதிங்காலை பிடித்தவன் என்று சொல்ல வேண்டும். ஏசாவினுடைய பார்வையில பார்த்தாதான் அவர் ஏமாற்றுக்காரன், தந்திரக்காரன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வையில பார்த்தோம்னா அவர் முற்பிதாவாக, இஸ்ரேலாக, விசுவாசியாக இருக்கிறார். இனி நாம் யாக்கோபை எத்தனாக அல்ல, இஸ்ரேலாக, முற்பிதாவாக, விசுவாசியாக பார்ப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.